ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் சென்னை ஸ்பெஷல் ரொம்பவும் டேஸ்டியான வடகரி தான் செய்ய போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இதை யாரெல்லாம் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த வடகரி எந்த அளவு டேஸ்டியாக இருக்குங்கிறதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம சென்னையோட ஃபேமஸ் வடகரி தான் செய்ய போகிறோம். இது தோசை, இட்லி, சப்பாத்தி கூட ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இப்போ இந்த ஃபேமஸ் வடகரியை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு நான் கடலைப்பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஊற வச்ச கடலைப்பருப்பை இந்த மிக்ஸி ஜாரோடு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா 4 மணி நேரம் நல்லா ஊறணும். ஸோ அதுக்கு மேலே 1 மணி நேரம் ஊறினாலும் ஒன்றும் தப்பில்லை, நல்லா சாஃப்டாக ஊறிடும். ஸோ ஊறின கடலைப்பருப்பை சேர்த்துட்டு இது கூடவே காரத்துக்காக ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைனாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இதை நம்ம இன்றைக்கி எண்ணெயில் பொரிக்க போகிறதில்ல, ஒரு தவா வச்சு தான் நம்ம இதை சுட்டு எடுக்க போகிறோம். ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஈஸியான மெத்தடு. நீங்கள் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப சுவையாகவும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க கடலைப்பருப்பை இது போல் அடை மாதிரி நீங்கள் தட்டிக்கோங்க. தோசை தவாவில் எண்ணெய் விட்டு இதே போல் அடை மாதிரி தட்டி 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2 நிமிஷம் ஒவ்வொரு பக்கத்துக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு அடை ரெடி ஆகிடுச்சு. இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் லேசாக ஹீட் ஆனதும் கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் தாளிப்புக்கு 2 துண்டு பட்டை, ஒரு கல்பாசி, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா பொரிய விட்டுடுங்க. நம்ம சேர்த்துருக்க இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டு அதுவும் நல்லா பொரிய விட்டுடுங்க. நல்லா பொரிஞ்சதும் இதில் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நான் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். நான் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வெங்காயத்தை வதக்கி விட்டுருக்கேன். இது கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் விருப்பம் இருக்கவங்க 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. நான் இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலை. ஸோ பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்ல கலர் மாறி வரணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா கூடுதலாக கிடைக்கும். வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா கலந்து விட்டுட்டு தக்காளி வேகிறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. தக்காளி சீக்கிரமாக வெந்து வந்துடும். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடுங்க. தக்காளி நல்லா கலந்து விட்டு நல்லா தக்காளி மசிஞ்சு வரணும், அது வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. தக்காளி வெந்ததும் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக சேர்த்துருக்கேன். விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கூடவே கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா இதை வதக்கிக்கோங்க. மசாலா சேர்த்ததும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சிடணும், இல்லாட்டி மசாலா அடிப்பிடிக்கும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டு மசாலாவோட பச்சை வாசம் போனதும் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதாவது நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுதுன்னா இன்னும் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ காரத்துக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போது லைட்டாக இந்த தண்ணி கொதித்து வந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கடலைப்பருப்பு அடையை நீங்கள் இதில் உதுத்து போட்டுக்கோங்க. ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி வேணாம், ஓரளவு சின்ன சின்ன பீஸாக இருக்க மாதிரி நீங்கள் கையில் உதுத்து விட்டாலே நல்லா உதிர்ந்து வந்துடும். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்பொழுதே தெரியும். இது போல் நீங்கள் அப்படியே கையில் வச்சு பிசைஞ்சு விட்டிங்கன்னா நல்லா உதிர்ந்து வரும். சேர்த்துட்டு இப்போ இதை கரண்டி வச்சு நல்லா கலந்து விடுங்க. உங்களுக்கு கட்டி கட்டியாக இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னா நீங்கள் கரண்டி வச்சு இது போல் லைட்டாக அழுத்தம் கொடுத்தீங்கன்னா
அது வந்து பிரிஞ்சு வந்துடும். உங்களுக்கு எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை பீஸ் பண்ணி, அதாவது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் குழந்தைங்க வந்து அப்படியே எடுத்து சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் இது போல் உதுத்து விட்டு கரண்டியில் மசிச்சு விட்டுக்கிறேன். இது போல் கரண்டியில் மசிச்சு விட்டோன்னா குழந்தைங்க வேஸ்ட்டும் பண்ண மாட்டாங்க, சூப்பராக சாப்பிட்டு வந்துடுவாங்க. ஸோ இப்போ நல்லா கொதிக்க வச்சுடுங்க. கொதிக்க விட்டு தண்ணி ஓரளவு வற்றி வந்ததும் ஒரு மூடி போட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் ஒரு 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சேன். தண்ணி வற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இதை ஒரு டைம் கலந்து விட்டுடுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. நல்லா கலந்து விட்டு இதில் தேவையான அளவு கொத்தமல்லியை தூவிக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதில் மேலே ஒரு 2 கொத்து புதினா வந்து நீங்கள் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் கொத்தமல்லி இலை தூவிக்கிறேன். கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு ஒரு டைம் கலந்து விட்டுடுங்க. அவ்வளோதான், நமக்கு சூப்பரான சென்னை ஸ்பெஷல் வடகறி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இட்லி, தோசை, ஈவன் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டாலும் அட்டகாசமாக இருக்கும். ஸோ மறக்காமல் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.